ஹே ஃபோக்ஸ், ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சிட்டிசன் கால்குலேட்டர் 14 டிஜிட் தெரியக்கூடிய 112 ஸ்டெப்பு வரைக்கும் 112 தானே? ஆமாம், 112 ஸ்டெப்பு வரைக்கும் கொசுவத்தியை சுற்றி பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த கால்குலேட்டர் ஆன் ஆகலை. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள இந்த போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சும்மா உங்களுக்காக இதை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன், அவ்வளோதான். இதை ரிப்பேர் பண்ணுவீங்களா? தெரியாது. சரி பண்ணிடுவீங்களா? தெரியாது. ஓட வச்சிருவீங்களா? தெரியாது. ஏன்னா எனக்கு சரி பண்ண தெரியாது. ஓகே, இப்போது பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு மட்டும், இந்த சைடு வேணாம், ஏன்னா இந்த சைடு ஒன்லி டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த ஒயரை கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு தேவை டூல் கிட். கோல்கேட் இல்லை, டூல் கிட்டு. அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்க்ரூனா, ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ. இந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து நம்ம எடுக்கலாம். எப்படி ஒரு சின்ன பிட்டு, என்ன பிட்டு? ஓகே, அதுக்கு முன்னாடி இதை இந்த பேட்ரி போடுற மூடி, இந்த மூடியை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இவனை வந்து இந்த இது போட்டு உள்ள இப்படி போட்டுருவோம். இந்த பிட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து கழட்டலாம். ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. ஓ, இதுவும் சின்ன ஸ்க்ரூ தான், கொஞ்சம் குட்டியோண்டு ஸ்க்ரூ தான், தெரியுதா? இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் இவனை பத்திரமா வைப்பாங்க. பத்திரமா வச்சுட்டு மொத்தம் ஐ திங்க் 3 ஸ்க்ரூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி பத்திரமா வைப்போம். வச்சுட்டு அப்போயே பேட்ரி போட்டு பார்த்தேன், ஆனால் ஆன் ஆகலை. ஸோ இப்போ பேட்ரி கழட்டி வச்சாச்சு. வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? அச்சோ, இவனை கழட்டுறதுக்கான இதே காணுமே. என்ன சொல்லுவாங்க, இந்த திறக்கிறதுக்கான சிக்கிட்டான், ஒரு இடத்துல இருக்கான். அவனை வந்து நம்ம இப்போ கழட்டோம். இதை கிளிப்பு மாதிரி பிடிச்சிருக்கும் போல இருக்குது. வேறு எதுவும் இது இருக்கா? சிச்சோ, இது அநேகமாக இந்த பின்னாடி இந்த இது கழட்டுறது தானே? சரி இருங்க, குச்சி விட்டு பார்ப்போம். ஏன்னா இது கழட்ட மாட்டேங்குது, இந்த இடத்துல பிடிச்சிட்டு நிற்கிது. ஸோ அவனை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு திறவுகோல் மாதிரி வச்சு நெம்பணும் போல இருக்கு. ஆஹா, ஓ மை காட். இந்த பேக் சைடு மட்டும்தாங்க ஓப்பனிங் இருக்குது. இந்த பேக் சைடு மட்டும்தான் ஓப்பனிங் இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மோல்டட்னு நினைக்கிறேன். போச்சு, மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே இப்போது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்குது. பட்டு இந்த இடம் பார்த்திங்களா, இந்த லைன் இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. எதனால்
எதனால தெரியல, இருந்தாலும் நம்ம வந்து முயற்சியை கைவிடாமல் போட்டு தாக்கும். வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒரு இது எடுக்கிறேன். இந்த இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கடப்பாறை மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ பிட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜம்முன்னு ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சரி, இதை வந்து ஓகே. இருக்கான். என்னென்னா அந்த சைட்லலாம் ஒட்டி இருக்கும் போல இருக்கு. ஆஹா, இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா இருக்கிறதும் நம்ம வந்து இதை ஷோவுக்காவது வச்சுக்கலாம். இதை உடச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் பயமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்போ எப்படியோ உடஞ்சிட்டுமோ, உடஞ்சிடுமா? பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது எப்படி திறக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா நம்ம நல்லா ஓப்பன் ஆகக்கூடியதே திறந்துட்டோம்னா அதை ரிப்பேர் பண்ண தெரியாது, நல்லா இருக்கிறதையும் வீணாக்கி விட்ருவோம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கே சிரமமாக இருக்குது. 3 ஸ்க்ரூவை மட்டும் தான் கழட்டினேன். ஏன்னா நீங்கள் வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட்டில் கேட்கக்கூடாது, அப்படி என்னத்தை கழட்டினேன்னு நீங்கள் கேட்டுருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் 3 ஸ்க்ரூவை கழட்டியிருக்கேன். இது ரெக்கார்டில் இருக்குது, வீடியோவில் பார்த்துக்குங்க மறுபடியும். ஆனால் இதை எனக்கு கழட்டவே முடியல. அப்புறம் எங்கே நான் போய் உள்ளே எட்டி பார்க்குறது? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை மறுபடியும் ஸ்க்ரூ போட்டே முடிச்சு வச்சுருவோமா? அதான் பண்ணணும், வேறு வழி இல்லை. வேணும்னா ஒரு டைம் சூரிய ஒளியில் இதை காமிக்கலாம், பேட்ரி போட்டுட்டு சூரிய ஒளியில் கொண்டு போய் காமிக்கலாம். இந்த சார்ஜ் ஏறுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரும்போது இதில் 0ன்னு காமிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதை கழட்டவே முடியல. இந்த பேக் கவர் டப்பன்னு உடஞ்சிருச்சுன்னா சுத்தமாக போயிடும். அதனால தான் இப்போ கழட்ட முடியாததையும் ரெக்கார்டாக போட்டு வீடியோவாக போட்டுருக்கேன். சரி, நம்ம அந்தவனோ இல்லை இவர் ஹரிசாரோ வரும்போது இதை கழட்டி பார்க்கலாம், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோவை முழுதாக பார்த்து கழுவி ஊற்றுனா கழுவி ஊற்றுங்க கமெண்ட்டில். ஆனால் நான் கழட்டினேன் ஸ்க்ரூ கழட்டினேன். இது ஆதாரத்தோடு இதில் நான் நிரூபிச்சிருக்கேன், வீடியோவில் நிரூபிச்சிருக்கேன். அதனால் நீ என்ன கழட்டின, எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. நான் கழட்டியிருக்கேன், 3 ஸ்க்ரூ கழட்டியிருக்கேன். அதே மாதிரி 3 ஸ்க்ரூவை மறுபடியும் மாட்டி விட்டுறேன். ஏன்னா கழட்டிட்டு ஒழுங்காக மாட்ட கூட மாட்டியா அப்படின்னு சொல்லுவீங்க, எதுக்கு வம்பு? அதையும் உங்கள் கண்ணு முன்னாடியே மாட்டி விட்டுறேன். இருந்தது இருந்தபடி, உள்ளது உள்ளபடி சத்தியமாக. இந்த பார்த்துக்குங்க, ஸ்க்ரூ மாட்டிட்டேன் 1, இது 2வது ஸ்க்ரூ, சரியா? அப்புறம் இது 3வது ஸ்க்ரூ. எனக்கும் ஆசை தான் இதை கழட்டி வந்து உங்களுக்கு உள்ள போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் பேஷண்ட்டும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கே வரலையே, நான் என்ன பண்ண முடியும்? அதனால் ஆப்ரேஷன் நாட் ஓப்பன், பேஷண்ட் ஆல்சோ டெட் கண்டிஷன், ஒன்றும் பண்ண முடியாது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.